வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ராஜஸ்தான் வெர்சஸ் கேகேஆர் மோதிய போட்டியில் நடந்த தரமான சம்பவம், புள்ளிப்பட்டியலில் நிகழ்ந்த பெருமாற்றம். அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கேகேஆர் அணியின் வீரர் சுனில் நரேன் அவர்கள் 49 பந்துகளில் சதம் விளாசியுள்ளார். கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற இன்றைய போட்டியில் டாஸை வென்ற ராஜஸ்தான் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. கல்கத்தா ஆடுகளம் ரன் குவிப்புக்கு சாதகமானது என்பதால் சேசிங் செய்வதே இங்கு சிறப்பாக இருக்கும். இதனால் முதலில் பேட்டிங் செய்த கேகேஆர் வீரர்கள் பெரிய இலக்கை எட்ட வேண்டும் என்ற கட்டாயத்தில் களமிறங்கினார்கள். தொடக்க வீரராக களமிறங்கிய பில் சால்ட் 13 பந்துகளில் 10 ரன்கள் மட்டுமே சேர்த்து வெளியேறினார். இதனையடுத்து இரண்டாவது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த சுனில் நரேன் மற்றும் ஆங்கிரேஸ் ரகுவன்சி ஜோடியானது அபாரமாக விளையாடி ரன்களையும் சேர்த்தார்கள். இந்த ஜோடியானது விக்கெட்டுக்கு 87 ரன்களையும் சேர்த்தது. ரகுவன்சி 18 பந்துகளை எதிர்கொண்டு 5 பவுண்டரி 30 ரன்களையும் சேர்த்தார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்ரேயாஸ் ஐயர் 11 ரன்களில் யஸ்வந்தர் சாகல் பந்து வீச்சில் LBW ஆனார். மறுபுறம் விக்கெட்டுகள் விழுந்தாலும் சுனில் நரேன் அதிரடியை காட்டினார். முதலில் 29 பந்துகளில் அரை சதத்தை பதிவு செய்த சுனில் நரேன் அவர்கள் தொடர்ந்து ராஜஸ்தான் பந்து வீச்சை பதம் பார்த்தார். இதன் மூலம் கேகேஆர் அணியின் ஸ்கோர் ஆனது கிடுகிடுவென உயர்ந்தது. ஒரு கட்டத்தில் 49 பந்துகளில் எல்லாம் சுனில் நரேன் சதத்தை பதிவு செய்தார். இன்னும் 4 ஓவர்கள் எஞ்சி இருந்ததால் சுனில் நரேன் 150 ரன்களுக்கு மேல் எடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் போல்டு வீசிய அபார யாக்கரால் சுனில் நரேன் அவர்கள் ஆட்டமிழந்தார். மொத்தம் 56 பந்துகளை எதிர்கொண்ட அவர் 109 ரன்களையும் சேர்த்தார். அதிரடி வீரர் ஆண்ட்ரே ரசல் 13 ரன்களும், வெங்கடேஷ் ஐயர் 8 ரன்களில் வெளியேறி இறுதியில் ரிங்கு சிங் மட்டும் 9 பந்துகளில் 2 சிக்ஸர் 1 பவுண்டரி என 20 ரன்களையும் சேர்த்தார். இதன் மூலம் கேகேஆர் அணியானது 20 ஓவர்களின் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 223 ரன்களையும் எடுத்தது. அதன் பின் பேட்டிங்கில் களமிறங்கிய ராஜஸ்தான் அணியானது அதிரடியாக விளையாடியது. இதனால் அபார வெற்றியையும் தற்போது பெற்றுள்ளது. ராஜஸ்தான் அணியின் இந்த வெற்றி என்பது மறைமுகமாக சிஎஸ்கே அணிக்கு உதவியுள்ளது. ஏனென்றால் இப்போது கேகேஆர் அணி வெற்றி பெற்று இருந்தால் முதல் இடம் சென்று இருக்கும். அதனால் மற்ற அணிகளின் பிளே ஆஃப் என்பது கேள்விக்குறியாகவே சென்றுவிடும். ஏனென்றால் புள்ளிப்பட்டியலில் அதிக ரன் ரேட்டுடன் இருப்பது கேகேஆர் அணி மட்டும்தான். கேகேஆர் அணி முதலிடத்திற்கு சென்று இருந்தால் அது சிஎஸ்கே அணிக்கு பாதகமாக அமைந்திருக்கும். எது எப்படியோ இந்த சீசனில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் சிஎஸ்கே அணிக்கு சாதகமாகத்தான் அமைந்து வருகிறது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.